நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னம்மா தலைவலிக்குதுங்களா? இல்ல கேட்டேன். என்ன வேணும்? பிரபாவதி அம்மாவை பார்த்தேன். எங்க பார்த்த? தினமும் காலையில காஃபி சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போவேன், அங்க பார்த்தேன். அவங்களா வந்து உன்னை பார்த்தாங்களா? இல்லம்மா, தனியா உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம பிரசாதம் வேலுமணி மாமா அவங்க இல்ல. பாவமா இருந்தது. நானே போனேன். உட்காரட்டுமான்னு கேட்டேன். சரின்னாங்க. உட்கார்ந்தேன். அப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க? பிரசாதும் வேலுமணி மாமாவும் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கம்மா. இரு, என்ன சொன்ன? அவங்க எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்? இல்ல, நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசின? காவேரி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல காவேரி. அவங்க ரொம்ப பாசமா பேசினாங்க. நீ புரியாம பேசுற சீனோ. இது வரைக்கும் எங்க எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க, உன்னை மட்டும் விட்டு வச்சிருந்தாங்க. இப்போ உனக்கும் பிரச்சனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு காவேரி. சொல்லு. நான் அனாதை, யாரும் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. வேற என்ன சொன்னாங்க? எதுக்கு சண்டை போடுறீங்க, சமாதானமா போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எந்த காரணமும் இல்லாம சண்டை போடுறதுக்கு நான் என்ன முட்டாளான்னு கேட்டாங்கம்மா. அதுக்கு நீ என்ன சொன்ன? கேக்குறாங்கல்ல, சொல்ல. இல்லம்மா, எந்த காரணமும் இல்லாம யாரும் சண்டை போட மாட்டாங்கல்லம்மா. அவங்க சைடுல நியாயம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னடா பறையன? இத்தனை நாளா என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவதான் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா, இப்ப நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? போடாவளே நாய. அப்பா சும்மா இருங்க. வேற என்ன சொன்னாங்க? இல்லம்மா, நம்ம ஏதாவது தெரியாமலே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம் இல்ல. நம்ம எந்த தப்பும் பண்ணாம 25 வருஷமா ஒரு ஆள் பழி வாங்கணும்னு துடிப்பாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த சாரதா இல்லத்தை அவங்க பேர்ல மாத்தி கொடுத்தீங்கன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும் இல்ல. என்னது? சாரதா இல்லத்தை அவளுக்கு கொடுக்கறதா? முடியாது, கொடுக்க முடியாது, முடியவே முடியாது. அப்பா நீங்க சும்மா இருக்க. அவங்களா வந்து வீடு கேட்டாங்களா? இல்லம்மா, நான் தான் கேட்டேன். அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் வேற என்ன கேட்டாங்க? சொல்லு, வேற என்ன கேட்டாங்க? நம்ம அப்பா அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. என்ன? மன்னிப்பு கேட்கணுமா? தப்பு பண்ணது அவங்க, நம்ம அப்பா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நம்ம அப்பா மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் காவேரி. அந்த சாரதாலத்தை அவங்க பேர்ல மாத்தி கொடுத்துட்டு அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும். சமாதானமா போயிடலாம். நம்ம அம்மா அவன் வேலையை பார்த்து போலாம். இப்ப அதுல அப்படி என்ன இருக்கு அந்த வீட்டுல? நம்ம அம்மா நினைச்சாங்கன்னா எத்தனை சாரதா எல்லாம் வேணாலும் வாங்கலாம்ல. என்னம்மா, நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? ஒன்னும் பேசாம இருக்கீங்க. நான் பேசாம இருந்தாலும் நீ பேசுனது தப்புதான்.
நான் சாரதா இல்லம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். அது வெறும் கல்லாலையும் மணலாலையும் கட்டினதில்லை, என் ரத்தத்தாலையும் உழைப்பாலையும் கட்டினது. இதுக்கு மேல நீ பிரபாவதி பத்தி பேசுன, நீ எனக்கு பிள்ளையாவே இருக்க மாட்டேன். எடா பட்டி, சாரதா இல்லத்தை அந்த நாயண்ட மோளுக்கு கொடுக்கலான்னு சொல்றியா? போறேன்டா, போயிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி, நீயே வந்துரு. ஓகே ஓகே, பாய். வள்ளி, மா, இங்க வா. டிஃபன் எடுத்து வைக்கட்டுமாமா? பிரசாத்தை கூப்பிடு, எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். அவர் அப்பவே சாப்பிட்டாருமா. இது என்ன புது பழக்கம்? காலையில நான் அவசரமா வெளியில போனோம், டிஃபன் எடுத்து வைன்னு சொன்னாரு, நானும் எடுத்து வச்சிட்டேன். இப்ப அவன் இங்க மேல ரூம்ல துணி மாத்திட்டு இருக்காருமா. என்ன கேட்டானா? தினமும் காலையில ஐயா பேப்பர் படிக்கும்போது நான் காஃபி எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அப்ப அம்மா எங்கன்னு கேட்பாரு. அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு அதை பத்தி எதுவுமே கேட்கலமா. சரி, நீ போ. நான் வேணா ஐயா வர சொல்லட்டுமாமா? தேவையில்லாத செய்யாத, நீ போ. நீ பேசாம இருக்கும்போதே தெரியுது உங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னு. சாரதா ஒரு துரோகி, என்ன பழி வாங்கணுங்கிறதா அவளோட எண்ணமே. இப்போ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. இன்னைக்கு காலையில என் பையன் பிரசாத் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாரதா தான். பிரசாத் தான் என்னோட உயிர்,
அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. எனக்கு பிரசாத் எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் சாரதாவுக்கு நீயும். உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, பிரசாத்தை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சா நான் உன்னை கொன்னுடுவேன். காஃபி சாப்பிடுறியா? தாத்தா இல்ல சூடா டீ போட்டு வச்சிருக்கேன், தூக்கம் வரும்போது எடுத்து குடிச்சுக்கோங்க. சரிம்மா. நான் உனக்கு சொன்னா கேப்பீங்களா தாத்தா? என்னடா நைட் டியூட்டிலாம் வேணாம், டே டியூட்டிக்கு மாத்திக்கோங்களா? என் கையில் என்னடா இருக்கு? முதலாளிக்கு என்ன டியூட்டி போடுறாங்களோ அதை நான் பண்ணி ஆகணும்ல. காவேரி காமன்ஸ் முதலாளியே நீங்க தான். எந்த முதலாளியோட பேச்சை கேட்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்ல. வயசான காலத்துல எந்த வேலைக்கும் நீங்க போக வேணாம், வீட்லயே இருங்களா. என்னடா தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு, உடம்புல இருக்கிற தெம்பெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? அப்படியே நான் உடம்பு சரியில்லாமல் படுத்தாலும் அந்த யமன் வந்து என்னை கூப்பிடுவான்ல, டே ஈஸ்வர பாண்டியா உனக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புன்னு. அப்போ இந்த ஈஸ்வர பாண்டி அந்த யமனையே க்ளோஸ் பண்ணிட்டு அவனே எனக்கு துணையை கூட்டு போவேன். புரியுதா? தாத்தா நேரமாச்சு, கிளம்பலீங்களா? என்னடா புதுசா நேரமாச்சு கிளம்பலையான்னு கேட்குற, என்ன விஷயம்? இல்லை தாத்தா, சின்சியர் ஒர்க்கர், அதனால. என்னமோ விஷயம் இருக்கு, இல்லைன்னு இப்படி கேட்க மாட்டேன். டேய் அந்த நாயண்ட மேல திருப்பி பாத்தியா? ஆஹா இல்லை தாத்தா. தாத்தா நீங்க கிளம்புங்க, கொன்னுடுவேன். நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். காவேரி. என்னம்மா என்ன சொன்னாவ? ஒன்னும் சொல்லல தாத்தா. என்ற மோளு வந்தா நான் டியூட்டிக்கு போயிட்டேன்னு சொல்லிடு. என்ன? நான் பிரபாவதி அம்மாவை பார்த்தேன். ஒன்னு பேச வேணாம்னு சொல்லிருக்கல. நான் பேசல காவேரி, அவங்க தான் என்கிட்ட வந்து பேசினாங்க. சரி நீ பேசினேன்னு சித்தி கிட்ட சொல்ல வேணாம், அவங்க ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இல்லை காவேரி, அவங்க சொன்னதை நான் அம்மாட்ட சொல்லியே ஆகணும். என்ன சொன்னாங்க? அம்மா மட்டும் நான் சொல்லி. என்ன? பிரபாவதி இவங்கிட்ட ஏதோ சொன்னாங்களா, அது உங்ககிட்ட சொல்லணும். அம்மா நான் பேசலம்மா, அவங்க தான் என்கிட்ட வந்து பேசினாங்க. நீங்க பிரசாத்தையும் அவங்களையும் பிரிக்க பார்க்குறீங்களா? உங்களுக்கு நான் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பிரசாத் அவங்களுக்கு முக்கியமா? பிரசாத்தையும் அவங்களையும் பிரிக்க நினைச்சீங்கன்னா என்னை கொன்றுவேன்னு சொன்னாங்கம்மா. தள்ளு. அம்மா பிரச்சனை பண்ண வேண்டாம்மா. இதுக்கு தான் சொல்லுங்க, அவங்க கூட பேச வேண்டாம். நீ இரு. அம்மா வேணாம்மா. ஏயா மேஸ்திரி, நேற்று சாயந்தரம் தானே 2 லோடு மண் வந்துச்சு, மண்ணையே காணோம், மண்ணை தின ஆரம்பிச்சிங்களா? பூசு வேலை நடக்குதுல்ல, மண்ணு காலி ஆகாது. பொதுவா மேஸ்திரினா சிமெண்ட்டை திருடுவான், செங்கலை திருடுவான், மணலை திருடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் உன்னை கேட்டேன். என்னது திருட்டு வேலை? நான்
நானும் உன்ன மாதிரி திருட்டு வேலை பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிச்சிருப்பேன். கூலி வேலை செஞ்சுன்னு இருக்க மாட்டேன். அதிகமா பேசுறத பார்த்தா வேலை செய்யற ஜாதியில நம்ம மாதிரி பேசுற ஜாதி போல இருக்கு. வா பாப்பா வா. பிரசாத், 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 என்னம்மா? கீழே வா. வரேம்மா. என்ன பாப்பா, என்ன விஷயம் எழுத வந்திருக்க? நான் உன்னையா கூப்பிட்டேன்? முந்திரி கொட்டை, அவனை வர சொல்லு. பிரசாத், என்னம்மா ஏமா டென்ஷனா இருக்கீங்க? உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? முன்னாடிலாம் வீட்டை விட்டு வெளியில வரும்போது போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். அதுவும் சொல்றது இல்ல. வெளியில இருந்தா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன். அதுவும் பண்றது இல்ல. என்ன ஒரேடியா தலைமொழிகளாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுமா. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த டென்ஷன்ல உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். இனிமே உங்ககிட்ட சொல்லாம நான் வெளில வர மாட்டேன். ஓகே? என்ன சந்தோஷம் தானே? ஏன் பாப்பா இப்ப பார்த்தாலும் பிரசாத குதிர்க்கவங்க நினைக்கிறேன். அவன் வேலை பிஸியில் இருந்திருப்பான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பாப்பா மாப்பிள்ள, பாப்பா மூடு வீட்டில் இருக்கு. நல்ல ஐஸ்கிரீம் பாலா கூட்டு போய் பெரிய ஐஸ்கிரீமை வாங்கி ஃபேமிலி பேக் அதுவே சாப்பிட. என்ன ஐஸ் வைக்கிறியா? ஐஸ் வாங்கி கொடுக்க சொன்ன பாப்பா. அம்மா வாங்கம்மா போலாம். வாங்க வேண்டாம் மேடம். நீங்க இங்க வாங்க. வாங்க. இல்ல சும்மா இரு. இல்ல ஈஸ்வர பாண்டியன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இது வரைக்கும் என் குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை பண்ண. இப்ப என் புள்ள சீன நிம்மதியும் கெடுக்க பாக்குறியா? சொல்லு. ஹலோ, எங்க அம்மா யாருக்கும் தொல்லை கொடுக்கல. இப்ப நீங்க தான் நாங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியும்ல? ட்ரெஸ் பாசிங் கேஸ்ல தூக்கி உள்ள போடுவாங்க. அதுக்கப்புறம் கம்பி என்ன வேண்டியது வரும். நீ சும்மா இருடா சின்ன பையன். உன் அம்மா பேச்சுக்கெல்லாம் தலையாட்டுறவன். நீ சொல்லு, நீ சீனுவை பார்க்கல? அவனை கொலை பண்ணுவேன்னு சொல்லல? ஆமா பார்த்தேன், கொன்னுடுவேன்னு சொன்னேன். என் புள்ள எனக்கு உயிர். அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னேன். ஏன் இப்பவும் சொல்றேன், சாருலதாவை வச்சு என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்க, உன் புள்ளைய நான் கொன்னுடுவேன். உனக்கும் ஒரு புள்ள இருக்காங்கிறது ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. சாரதா, என்கிட்ட இருக்கிற எதை நீ அழிக்கணும்னு நினைச்சாலும் உன்னையே நீ அழிச்சுக்கிட்ட மாதிரி. எதுவுமே என்னோடதில்லை. பிரசாத், எனக்கு பெரிய ஐஸ்கிரீமா வாங்கி கொடு. போலாம். பிரசாத் போலாண்டா. வாங்கம்மா. ஆமா வாங்க. தேங்க்ஸ் அங்கிள். என்ன மேடம்? பிரபாவதிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா அப்படி ஒரு வார்த்தை அவ சொல்ல மாட்டா. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது மேடம். நம்மளை குழப்பறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னதான் சொன்னாவோ? என்கிட்ட இருக்கிறது எது அழிச்சாலும்
முன்னே அழிச்சுக்கிற மாதிரி எதுவுமே எனது இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போறா. அங்க காவேரி அப்பா என்னமோ பிரசாத் தோத்தா நீ தோத்த மாதிரின்னு எப்ப பார்த்தாலும் பிரசாத் பிரசாத் பிரசாத்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எதுவுமே புரியல. மேடம், சாருக்கு கிருஷ்ணா மேல உயிர். கிருஷ்ணாவை பிரசாத் ரூபத்தில் பார்க்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இதுல ஏதோ இருக்கு. ஆமாம்மா, எனக்கு கூட சந்தேகம். ஒரு சமயம் அவங்க என்ன புள்ள மாதிரி பார்க்குறாங்க, ஒரு சமயம் என் மேலே கோவப்படுறாங்கம்மா. சித்தி, பிரபாவதி அப்பாவை போய் ஆசிரமத்துல பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஏதோ பேசியிருக்காங்க சித்தி. மேடம், ஃபேக்ட்ரி நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஃபர்தராக நம்ம டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க. இல்ல யோகி, பிரபாவுக்கும் காவேரோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். அதனாலதான் அவர் ஆசிரமத்துக்கு போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். மோளை காவேரி, அந்த பிரபாவதி என்ற மோளை நிம்மதியாவே வாழ விட மாட்ட போல் இருக்கு. நான் ஏற்கனவே கொலையெல்லாம் மட்டும் ஜெயிலுக்கு போடுவோமா? நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த பிரபாவதியை கொண்டுட்டு திருப்பி ஜெயிலுக்கே போயிடுறேன். மாமா, திருந்த மாட்டீங்களா? சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் நடக்கட்டும் வேலை. வாங்க வாங்க. சார், வாங்க. என்னமோ பேசணும் சொன்னீங்களாம்மா, என்ன விஷயம்? ஆமாம் சார், இந்த ஃப்ளாட் வாங்கினாரே உங்கள் கஸ்டமர் சார்லஸ், அவர்கிட்ட படா பேஜாராக போய் சார். எப்பயும் வேலையை முடிப்பீங்கன்னு ஒரே தொந்தரவு கொடுத்துட்டு போகிறாரு சார். ஆடி மாதம் முடிஞ்சா தானே ஃப்ளாட் டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஆடி மாதம் முடியல இல்லை? ஐயோ, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் சார். அவங்க சொந்தக்காரர் யாரோ துபாயில் இருக்கிறாராம். அவர் வரும்பொழுது கிரக பிரசம் பண்ணி முடிச்சிருக்கணுமா. பெரிய இம்சியாக போய் சார் அவர்கிட்ட. ஒன்று பண்ணுங்க, ஏதாவது வந்து சத்தம் போடாதுன்னா என்கிட்ட பேச சொல்லுங்கள். நீங்கள் போய் வேலை பாருங்கள். சரி சார். ஹாய், என்னாச்சு? வா, உள்ள வா. என்ன ரொம்ப நாள் ஆளை காணோம்? அதை விடு. உன்னை எவ்வளோ சைட்ல போய் தேடிட்டு வர்றது? ஏன் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா போதும்ல? ஓ ஃபோனா? மொபைல் ஃபோன்னா எதுக்கு இருக்கு தெரியுமா? ஒரு எமர்ஜென்சினா ஃபோன் பண்றதுக்கு. ஆனா உனக்கு ஃபோன் பண்ணா எப்ப பார்த்தாலும் அந்த சவிதா வாய்ஸ் தான் கேக்குது. சப்ஸ்கிரைபர் cannot be reached at the momentன்னு. கொஞ்சம் ஆன் பண்றியாப்பா? ஓ, சாரி. என்ன விஷயம் சொல்லு. பிருந்தா இப்ப எங்க இருக்கா தெரியுமா? ஸ்ரீதரோட வீட்ல. உன் கூட தானே தங்கியிருந்தா? என் வீட்டில் தான் இருந்தா. திடீர்னு காத்தால எழுந்துச்சு போறேன்னு சொன்னா, போயிட்டே இருந்துட்டா. இந்த பார் பிரசாத், அவ என்ன அனாதையா? அவளுக்கு நீ இருக்க. அவ ஏன் கண்டவங்க வீட்டில் இருக்கணும்? அவளை போய் சமாதானமா பேசி உன் வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுக்க. என்ன பண்ண சொல்லு சாரு? பிருந்தா அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தா, போலீஸ் ஆஃபீஸரா வந்து என்னமோ பெருசா என்கொயரி பண்ணிட்டு அவ பாட்டு போயிட்டே இருந்தா. அவ ஸ்ரீதர் வீட்டில் இருக்கிற விஷயம் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. முடியல சாரு, என்னை சுத்தி ஒரே பிரச்சனைகள். இப்பெல்லாம் எங்க அம்மா கிட்ட என்னால பேசவே முடியல தெரியுமா? பேசினா சண்டை போடுறாங்க. சரி, பேசினாதான் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி பேசாம இருந்தா சைட்டுக்கு வந்து கத்திட்டு போறாங்கம்மா. என்ன என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சாரதாவை பழி வாங்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா எங்க அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி, இதெல்லாம் வேண்டாம். நமக்கு இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு இங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாமான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன ஃபாரின் காமிச்சிட்டு நீ சாருலதாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் பண்றியான்னு குதிர்க்கமா என்ன கேட்குறாங்க. I don't know. I think I'm vexed. Totally vexed. பிரசாத், இந்த பிரச்சனை எல்லாம் எதனால? நீயே யோசிச்சு பாரு.
நீ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சாரதா ஆண்டி வீட்டில். அவங்கள இன்னும் நீ சித்தின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்க. இங்க பாரு, அவங்க நினைச்சாங்கன்னா உன்னை ஒரே நிமிஷத்துல அழிச்சிடுவாங்க. ஆனா அவங்க ஏன் அப்படி பண்ணல? அவங்க இன்னும் உன் மேல பாசம் வச்சிருக்காங்க. இந்த பாரு, நீ அவங்க கிட்ட சமாதானமா பேசக்கூடாது. சமாதானமா? எங்க அம்மா போய் அவங்க காலை விழ சொல்றேன். தட் இஸ் இம்பாசிபிள் சாரு. வேண்டாம், உங்க அம்மாவும் விழ வேண்டாம், நீயும் விழ வேண்டாம். அவங்க கூட சமாதானமா பேசுற நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். நீ இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு வரேன். என்ன சொல்ற? அவனை இதுக்கு மேல நீ யோசிச்சுனா உன்னை கொன்னிட வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சாரு, ப்ளீஸ். டேக் யுவர் ஓன் டைம். ஆனா பாசிட்டிவா ஒரு பதில் சொல்லு. சரி வா, வெளில போலாம். எனக்கு வேலை இருக்கு. வேலை எல்லாம் வேலுமணி பாப்பாரு, வா. வேலை? வாடா. பாக்குறதே 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி திருட்டுத்தனமா. பெரிய வேலை, வா. வாடான்னு சொல்றேன்ல சாரு. தாத்தா, தாத்தா, தூங்குறீங்களா? என்னம்மா? இல்ல, அந்த போஸ்ட்மேன் கத்துற மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டுச்சு. போமா, ராத்திரி எல்லாம் தூக்கம் முடிஞ்சு இப்பதான் தூங்க பாக்குற. போஸ்ட்மேன் வந்தாலும் போமா அந்த பக்கம். சரி, தூங்குங்க. போஸ்ட் என்னடா காலையிலிருந்து வாசலுக்கும் உள்ளுக்கு ஓடிட்டு இருக்க போஸ்டுக்கு என்ன விஷயம்? மாதவன் ஏதாச்சும் லெட்டர் போடுறேன்னு சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன? அம்மா ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல, இன்னும் ஒரு லெட்டர் கூட போடல தாத்தா. ரொம்ப பயமா இருக்கு. இதுவா விஷயம்? அதான் உங்க அம்மா பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்கன்னு சுப்பையா போன் பண்ணால. அப்புறம் உன் சித்தியும் மணி ஆர்டர்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டால. அங்க ஊர்ல புது வீடு பாக்குறது அது இதுன்னு வேலை ஏதாச்சும் இருந்திருக்கும். லெட்டர் போட மறந்துருப்பா. இல்ல தாத்தா, எப்படி போய் கவலைப்பட்டுட்டு? இல்ல தாத்தா, நான் கவலைப்படுறதுக்கு வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? சொல்லுவேன்,
ஆனா நீங்க யார்கிட்டயும் இதை பத்தி பேசக்கூடாது. முதல்ல சொல்லு. முக்கியமா சித்திக்கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது. சொல்லல, சொல்லு. அம்மாவை யாரு கடத்திட்டு போனாங்க தெரியுமா? யாரு? அந்த பிரபாவதி. உனக்கு இது எப்படி தெரியும்? அன்னைக்கு நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். சீக்கிரம் வாமா. எவ்வளோங்க? ₹1 கொடுமா. அம்மா, கோயில தான் மணிக்கணக்கா சாமி கும்பிடுற, இப்படி கோபுரத்தை பார்த்து வர கும்பிடணுமா? அப்படின்னு உனக்கு தீராத வேண்டுதல் இருக்கு? இருக்கு காவேரி, நிறைய வேண்டுதல் இருக்கு. என்ன? என்னால தானே நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தது. உங்க அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஆசிரமத்துக்கு போனார். அவர் திரும்பி வரணும். உங்க சித்தி சந்தோஷமா இருக்கணும். நான் யாருக்கும் இடைஞ்சலா இல்லாம உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் எங்கேயாவது வாழறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டின்னு இருக்கேன். ஏமா அப்படி எல்லாம் பேசுற? நீ காணாத போயிட்ட உடனே சித்தி எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அவங்க சாப்பிடாம கொள்ளாம உன்னையே நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட ஒரு நல்லவங்களுக்கு துரோகம் பண்ணதுனாலதான் என்னை இதே இடத்துல இருந்து கடத்தின்னு போனா. கடத்திட்டு போயிட்டாங்களா? யாரு? இல்ல, என்னை யாரும் கடத்தின்னு போல. நான் தான் மனசு சரியில்லாம அப்படியே நடந்து போயிட்டேன். இல்லம்மா, நீ இவ்வளவு நாள் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்க. என்கிட்ட உண்மையை சொல்லு. யார் கடத்திட்டு போனா? இல்ல காவேரி, என்னை யாருமே கடத்தல. அம்மா, என்கிட்ட உண்மையை சொல்லு. பிரபாவதியோட வக்கீல். அந்த ஆளா? இது முதல்ல சித்தி கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவங்க இதை பண்ணிருப்பாங்கல்ல. வேணாமா, இந்த விஷயத்த உங்க சித்தி கிட்ட சொல்லியிருந்தா பிரபாவதியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்திருப்பாங்க. பிரசாத்துக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாயி இந்த விஷயம் பெருசா இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லல. நீயும் இதை சித்தி கிட்ட சொல்லி குழப்பம் உண்டாக்காத. வா போலாம். வா. நான் அதை அப்பவே சித்தி கிட்ட சொல்லலாம்னு சொன்னேன். ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் பிரச்சனையா இருக்கு. இதுல இந்த விஷயம் வேற தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் யார்கிட்டயும் சொல்லல. என்ன பண்ணுமா நீ? இந்த விஷயத்தை அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருந்தா இதை வச்சு நான் உங்களை உள்ள தள்ளி இருப்பேன்ல. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இருப்பேன்ல. இதுக்குதான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது. இனிமே நான் உங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். ஒன்னும் சொல்ல வேண்டாப்பா. நானும் சொல்ல மாட்டேன். போங்க தாத்தா. உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் லெட்டரோ தந்தியோ அனுப்பணும்னா எழுதி வை. தாத்தா ஒரு 10 மினிட் படுத்துட்டு அப்புறமா போய் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம், இப்ப தூங்குங்க. மத்தியானமா சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு வாங்க. சார், இன்னைக்கு சனிக்கிழமை கூலி கொடுக்கணும். கம்முன்னு குந்தி நிற்கிற. யோ, அதான் சொன்னல, ஓனர் வரட்டு வாங்கி தரேன். என்ன ஓனர் வரட்டும்? நம்ம கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க சூப்பர் வேலைக்காரனுங்க. ஒழுங்கா கூலி கொடுக்கல, நாளிலேருந்து வேலைக்கு வர மாட்டாங்க. பேசாத இரியா. சார் ஒரு வணக்கம் சார். குட் மார்னிங் சார். 3rd floor ரூஃபிங் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? சார், நீ சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கணும். லேபர்ஸ் கண்டினியூவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜரை என்னையா பணம்னு கொஞ்சம் டிலே இருக்கு, சமாளிக்க வேண்டி தானே. 5 வருஷமா 2 பேர் வேலை பார்க்குறீங்களே, இது கூட சமாளிக்கலாம் எப்படி? போங்க, போய் சமாளிக்க போங்க. இல்லை சார், வேலைக்காரங்க போங்க. யோ, எளவு கொட்டாதியா, போயா போ போ. எப்போ பார்த்தாலும் பணம் பணம், வேலை மட்டும் பண்ண தெரியல. ஹலோ, நான் அப்புறம் பேசுறேங்க. எங்க போய் தொலைஞ்சிங்க மாமா? பிரசாத் என்ன கூப்பிட தான் வந்தாரு.
என்ன விஷயம் சொல்லுங்க. பிரசாத், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கெல்லாம் முன்னாடி நீ போய் சேர்த்து போட்டுருக்கடா. இது கடை நான் கூட இருக்கிறது. இந்தப்பா, இனிமே இதெல்லாம் பார்த்துக்கலாம், சும்மா இருக்க முடியாது. முதல்ல சாரலதா கூட்டு போய் திருப்பதியில் கல்யாணம் பண்ணு. மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போடா போராஜா. அம்மா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது. என்னடா அம்மா அம்மா இந்த ஜென்மத்தை உங்க அம்மா ஒத்துக்காதடா. உன்னை விட உங்க அம்மா பார்த்து எனக்கு தெரியும்டா. நான் தூக்கி வளர்த்தேன்டா. இந்த பாரு, நீ போய் கல்யாணம் பண்றா, மற்ற நான் பார்த்துக்கிறேன்டா. போராஜா. மாமா, அம்மா சம்மந்தம் இல்லாம நான் சாருல தவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ்வளவுதான். போடா பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. இந்த ஜென்மத்தை ஒன்னையும் திருத்த முடியாது, உங்க அம்மாவும் திருத்த முடியாது. ஆளை விடுங்கடா. வேலு, 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 வள்ளி, 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 வள்ளி. பிரசாத், பிரசாத். வேலு, வேலு, பிரசாத், பிரசாத். அம்மா சொன்னா கல்யாணம் நடக்கும். சாரதாவை பழிவாங்க எடுத்து விட சொல்லுங்க. அப்ப பண்ணலாம் கல்யாணம். பேசுனா அப்புறம் என்ன மரியாதை இருக்கு எனக்கு? மரியாதை இல்ல மாமா, அவ்வளவுதான். என்ன மரியாதை இல்ல? நீங்க- உங்க அம்மா வேண்டாம் சொன்னா கல்யாணம் பண்ணிக்க ஆமா, முடியாது. பண்ணிக்க மாட்டேன். என்ன பண்ண ஆமா, முடியும்? பண்ணிக்க வேண்டாம். பிரசாத். என்ன பேச்சு பேசுறா பாருங்க இவன். மாமா, சுமாரு, உங்க அம்மா வேற யாரும் இல்ல. நீ எங்க இருக்க, என்ன பண்றான்னு உலகம் பார்க்கதான் வேலையை போச்சு. மாமா வேண்டாம். நிறுத்துறா. இப்படி பேச மனசு மாறிடுவேன். உன்னை பத்தி தெரியும். முடியாது. நீ பேசக்கூடாது. சரி, நான் பேச மாட்டேன். ஆமா, நீ யார்கிட்டயும் பேச பேச வேண்டாம். மாட்டேன். சொன்னதை கேட்டா முட்டாள். ஏன் இங்க போடா. இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. அப்பா, முடிவா நீ என்னதான்டா சொல்ல வர? முடிவை இவன் என்ன சொல்றது? இவனையும் இவங்க அம்மாவையும் திருந்த சொல்லுங்க. அப்புறம் பண்ணலாம் கல்யாணம். என்ன அப்படி பார்க்காதீங்க மாமா. என் முடிவு உங்களுக்கு தெரியும். அம்மா சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம். இந்த ஜென்மத்தை உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதே இல்லடா. ஏண்டி பிரபா இங்க நின்னுட்டு இருக்க? இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. என்னது இது? என்னமோ அசோகவனத்துல சீதை ராம வரானான்னு என்கிட்ட பார்த்துன்னு நின்னுட்டு இருக்க மாதிரி நின்னுட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லுடி. சாரதாவால ஏதாவது புது பிரச்சனை கிளம்பிடுதா? சாரதா நமக்கு வெளியில இருந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்னா பிரசாத் வீட்டுக்குள்ள இருந்தே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் பாட்டிமா. என்னடி சொல்ற? பிரசாத் நீ சொல்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறான். அவனால உனக்கு என்ன பிரச்சனை? சாரதாவுக்கு எதிரா பிரசாத்தை திருப்பி விடுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதிராவே என் பையனை திருப்பி விடுறதுக்கு சாருலதா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அடி போடி. பிரசாத்துக்கு நீ என்ன உயிர். யார் என்ன பண்ணினாலும் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இல்ல பாட்டிமா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன பண்ணணும்?
சாருலதாவை பிரசாத் கிட்ட இருந்து பிரிக்கணும். அவன் அவ கூட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒழுங்கா பிரசாத் ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரணும். உங்க அருகில மட்டும் கவனிக்கணும். அவ்வளவுதானே? இதுல எல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, நான் பண்றேன். நீங்க சாருலதாவை பத்தி தப்பா எடை போட்டு வச்சிருக்கீங்க. அவ ஒன்றும் உங்க பொண்ணு வைதேகி மாதிரி படிக்காதவல்ல, புத்திசாலி. எப்படியும் அவ பிரசாத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் செய்வா. ஏண்டி சாருலதா மட்டும்தான் உனக்கு பொண்ணா தெரியறாளா? என்ன பார்த்தா பொம்மநாட்டியே தெரியவே இல்லையா? அவ வயசை விட எனக்கு அனுபவ வயசு ஜாஸ்தி, தெரிஞ்சுக்கோ. இல்ல பாட்டிமா, பெத்த பாசத்தை விட காதல் பெருசு. அவ எப்படியாவது என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. காதல் பெருசுதான், ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த புருஷா இருக்காளே, காதலிக்கிற பொம்மநாட்டி பேர்ல துளியூண்டு சந்தேகம் வந்துருத்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவளோட பேசாத சண்டை போட்டு பிரிஞ்சுடுவா. ஆமா, இப்போ சாருலதா நல்லவோன்னு நினைச்சுட்டு தானே பிரசாத் அவ பின்னாடி அலைஞ்சுட்டு இருக்கான். அவ கெட்டவோ, நடத்த கெட்டவோ, 4 ஆம்பளைகளோட சுத்தின்னு இருக்கா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிவிடுவோம். அந்த பிரச்சாரத்தை பிரசாத்தை கொண்டு நம்ப வச்சுடுவோம். அவ்வளவுதான். பிரசாத்தும் சாருலதாவும் அடிதடி சண்டை போட்டுக்கிறத நாம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். நீ கவலையே படாத, வா. நான் இனிமே ஒரு க்ஷணம் கூட இங்க இருக்க மாட்டேன். இதோ நான் போயிட்டே இருக்கேன், போயிடுவேன். என் பொண்ணு மாப்பிள்ள எல்லாரையும் விட்டுட்டு, அரண்மனை மாதிரி வீடு அதை விட்டுட்டு, ஒழுங்கா 3 வேளை சாப்பிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன் பாரு. எனக்கு நன்னா வேணும். போனா போறது ஏதோ வயசானவோங்கிற மதிப்பு மரியாதை வேண்டாம், ஒரு இறக்கம் கூட இல்லாம என்னை போட்டு இப்படி அடிச்சிருக்காள. நான் கிளம்புறேன், இதோ போயிட்டே இருக்கேன். இத பாரு, ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் போறேனே தவிர திரும்பி வருவேன். பிரசாத் மாதிரி சோப்பா ஒரு பிள்ளைய தத்தெடுத்துட்டு அவனுக்கு பிரசாத் 2ன்னு பேர் வச்சு, நீ எப்படி சாரதாவை அழிக்கிறதுக்காக பிரசாதை வளர்க்குறியோ அதே மாதிரி நான் உன்னை அழிக்கிறதுக்காக அவனை வளர்த்தி கூட்டிட்டு வருவேன். அவன் உன்னை அழிப்பான், பார்த்துட்டே இரு. நான் போறேன். பாட்டிமா நில்லுங்கம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? சும்மா இருப்பா, நான் போயிட்டே இருக்கேன். என்ன விட்டுரு. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உள்ள போங்க. நான் உள்ள போக மாட்டேன். உங்க அம்மா அடிப்பா என்ன, நான் வரமாட்டேன். பாட்டிமா, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. ஏற்கனவே மீட்டருக்கு மேல நான் வசனம் பேசிட்டு இருக்கேன், பார்த்தா அதுக்கு நீ வேறையா? உண்மையிலேயே நடந்த விஷயத்த மட்டும் சொல்லு, என்ன நடந்துச்சு? போடா. அவ போட்ட என்ன போட்டு அடிச்சுட்டா. எதுக்காக அடிச்சது? ஒரு லெட்டர் வந்தது, அந்த லெட்டர் பிரிச்சு படிச்சுட்டு இருந்தா. அதை பார்த்து அவளுக்கு ஒரே கோபமா வந்தது. நான் போய் என்ன லெட்டர்னு கேட்டேன், என்கிட்ட கொடுத்தா. அதுல கண்ணா பின்னான்னு சாருலதாவை பத்தி கண்டபடி எழுதி இருந்தது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.